அமெரிக்காவில் ஒரு சில இடங்களை பொறுத்த வரைக்கும் அல்லது கனடாலையும் எடுத்துக்கலாம். ஒரு சொத்து வாங்கினா அந்த மதிப்பு ஏறுறது மட்டும் இல்லாமல் இறங்கவும் செய்யும்ன்றாங்க. அப்போது ஒரு முதலீடு இன்வெஸ்ட் பண்ணால் ரியல் எஸ்டேட்டில் லாபம் வருமா அப்படின்னா, இப்போ இந்தியா மாதிரியான நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்க நிச்சயமாக லாபம் கிடைக்கும். காரணம் அந்த பாப்புலேஷன் தான். எப்படியும் விலை ஏறத்தான் செய்யும். கொஞ்சம் லேட் ஆகும், சீக்கிரம் ஏறும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கண்டிப்பாக ஏறும். இதில் ஒரு சிலருக்கு ரொம்ப ஹியூஜில் போகும், ஒரு சிலருக்கு ஒரு லிமிட்டடாக போகும். இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சம்பாத்தியம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும்? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு யாருக்கு ஜெயிக்கும்? அதை ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம். எப்படிப்பா அப்படின்னா, சுக்கிரன் நிலராசியில் இருந்தாலே அவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு வருமானத்தை நல்லா கொடுக்கும். செவ்வாய் நிலராசியில் இருந்தாலும் வருமானத்தை நல்லா கொடுக்கும். சரி, சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் செவ்வாய் இருக்கார், அல்லது செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காருன்னு வைங்க, உங்களுக்கு தான் யார் ரியல் எஸ்டேட்டு. நீங்கள் அதில் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க.